வறட்சியை வென்று கரும்பு சாகுபடியில் சாதனை படைத்த இளம் விவசாயி சந்திரகுமாருக்கு முதல் பரிசு வழங்கி தமிழக அரசு கௌரவித்துள்ளது. கரும்பு பயிர் விளைச்சல் போட்டியில் ஏக்கருக்கு 126 டன் மகசூல் எடுத்தது எப்படி? சந்திரகுமாருடன் நமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலு நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வறட்சியான ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயத்தில் ஒரு இளைஞர் சாதனை பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருங்கிறது அவருடைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சந்திரகுமார். இப்போ தமிழக அரசு சார்பில் நீங்கள் விருது பெற்றிருக்கீங்க. எது மாதிரி விருது பெற்றிருக்கீங்க, என்ன காரணம்? இப்போ ஏக்கருக்கு நான் 120 டன் அடித்ததுனால எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு பரிசு கொடுத்துருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையில் லேபர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால நான் கரும்பு போட்டதுனால சாதிக்க முடிஞ்சிச்சு என்னால். எது மாதிரி யுத்தியெல்லாம் நீங்கள் கையாண்டீங்க? கரும்பில் 4 பட்டம் போட்டேன். 4 டன் கரும்பு ஏக்கருக்கு விதைச்சேன். எல்லாமே மிஷினரி தான், எல்லாமே டிராக்டர் நாங்கள் சொந்தமாக வச்சுருக்கோம். அதனால் செலவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்க. தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், கோரிக்கை வச்சு சார். கரும்பு ஒரு 3 ஏக்கர் 2 ஏக்கர் தான் சார் முன்னாடி கொஞ்சம் பண்ணுவான். கொஞ்சம் லாபம் அப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வரும்போது 4000 கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரியே சொன்னப்போ எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. இது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. 4000 ஐயா கொடுக்குறாரு அப்படின்றனால எல்லாத்தையுமே காய்கறி எல்லாமே நிப்பாட்டிட்டு கரும்பு விவசாயம் பண்ணேன். அறிவித்த 4000த்தையும் ஆட்சி முடிகிறதுக்குள்ள நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு விவசாயத்துறை அமைச்சர் ஐயா பன்னீர்செல்வத்துறை ஐயாட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக முதல்வர் கனவத்துக்கு இதை கொண்டு போய் ஆட்சி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு 4000 விவசாயிகளுக்கு நாங்கள் பெற்றுத்தருவோம், விவசாயிகளை எப்போதுமே நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்ற கோரிக்கையை எனக்கு வச்சுருக்காரு சார். இப்போ உங்கள் பையன் இது மாதிரி வெற்றி பெற்றிருக்காரு. நீங்கள் தான் அவருக்கு முன்னோடியாக இருந்து விவசாயம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் செய்ய முடியாத இவர் சாதிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியா இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் நல்லா ஒத்துழைப்பு பண்ணாங்க. அது அவங்களும் சில உரங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணி அவங்களும் இந்த உரம் அதை சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அதுக்கு முன்னாடி எல்லா உரமும் நல்லா செய்வோம் சார். லட்சமாக செலவழித்து தான் சார் லட்சத்தை எடுக்க முடியும். உங்கள் பையன் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை இங்கே வர வச்சு இப்போ ஒரு சாதனையிலே ஆக்கியிருக்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சாதனை ஆக்குனதுனால இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். ஆனால் பீடி ஆஃபீஸர் எங்கள் வயலில் அடிக்கடி இப்படி நீங்கள் கரும்பு நடணும், இப்படி வளர்க்கணும் அப்படின்றலாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அவங்க சொல்கிற முறைப்படி அதை விட நாங்களும் கூட முயற்சி எடுத்து எல்லாமே செய்வோம். அதனால் நாங்கள் முன்னேறதுக்கு வந்துட்டோம். எல்லாருமே இப்படி நாங்கள் மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுனா எல்லாரும் வரலாம், பரிசு வாங்கலாம். டிப்ளமோ படித்த ஒரு சாதாரண பட்டதாரி வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் பெட்ரோல் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கையால் இப்போ மீண்டும் விவசாயத்தில் களமிறங்கி சாதனை படிச்சிருக்கிறாரு. இதற்கு அவர் எடுத்துக்கிட்டதும் தன்னுடைய மண் வளத்தை பேணி காக்கணும். சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணியை முறையாக பாசனம் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு வெற்றிக்கு ஒரு ஊக்கமாக இருந்திருக்குது. இது மாதிரி வெற்றி வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்குது. முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறது இவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது.